ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடு தமிழச்சி. இன்னைக்கு விடுகதையும் விடுகதை கூட சேர்ந்த ஒரு பழமொழியும் பார்க்க போகிறோம். அந்த ரெண்டையும் விளக்கணும்னா என்ன தேவை? சிறுகதை இல்லைங்களா? சிறுகதையை பார்க்கலாங்களா? வாங்க சிறுகதைக்கு போகலாம். இது சிறுகதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம விடுகதையை பார்ப்போம். அந்த விடுகதையை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த விடுகதையோட பதிலும் பழமொழியும் ஒன்றா கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா? பார்க்கலாங்க. காண முடியாது ஆனால் கட்டளைகள் இடுவான், கை கால்கள் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பான், அவன் முன் நின்றால் உண்மை உறங்கும், அவன் சென்றால் உண்மை விழிக்கும், அது யார்? இந்த விடுகதைக்கு நீங்களே முடிஞ்சா பதில் கண்டுபிடிச்சிட்டு இந்த கதையை கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மரக்கடை. அந்த மரக்கடையில் ஒரு பழமையான கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரம் எப்படின்னா கண்டினியூவாக அது ஓடிக்கிட்டே இருக்காதான், எப்பாவது ஒரு நேரத்தில் மட்டும்தான் ஓடுமா. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கடிகாரத்தை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருந்தாராம் அந்த மரக்கடைக்காரர். அப்போது அந்த ஊரில் ஒரு சின்ன சிறுவன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், போய் தாத்தா இது என்ன கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது ரொம்ப பழமையானது, அதுவும் இது என்னோட தாத்தா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறான். என்ன தாத்தா இந்த கடிகாரம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, இது உண்மை காட்டும் கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ரொம்ப அதிசயமாக இருக்கே, இது எப்படி உண்மையை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த கடிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு யாராவது பொய் சொன்னாங்க அப்படின்னா இந்த கடிகார முள் வேகமாக பின்னோக்கி நகரமா. அதே அவர் உண்மையை சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த கடிகார முள் நகரவே நகராதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த சிறுவனுக்கு சந்தேகம்தான். இது சோதித்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமும் அவனுக்கு வருது. அன்னைக்கு அந்த மாதிரி சிறுவனும் அந்த தாத்தாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவர் கடகடன்னு வர்றாரு. அந்த தாத்தாவை பார்த்துட்டு, என்னோட வைர மோதிரத்தை திருடினது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஐயோ இல்லை ஐயா அப்படின்றாரு. இல்லை, நான் வைர மோதிரத்தை கழட்டி அந்த டேபிள் மேலே தான் வச்சேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வேறு யாருமே வரலை, நீ மட்டும்தான் வந்த, நீ மட்டும்தான் திருடி இருக்க வாய்ப்புள்ளு, தயவு செஞ்சு என்னோட மோதிரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுது, அந்த கடிகார முள் பின்னோக்கி நகர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம். இன்னொரு விஷயமும், ஏன்னா இந்த செல்வந்தர் பொய் சொல்கிறாரு அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த மோதிரத்தை நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு இந்த தாத்தா. அதை கேட்ட உடனே அந்த கடிகார முள் எந்த பக்கமுமே நகருதில்லை, நேராக நிற்கிது. உடனே அந்த சிறுவன் இல்லை இந்த தாத்தா பொய் சொல்கிறாரு, அதாவது செல்வந்தர் தாத்தா பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா சொல்கிற அப்படின்னு, இந்த வாட்ச் யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்கள காட்டி கொடுத்துரும். நீங்கள் பேசும்போது இந்த கடிகாரம் பின்னோக்கி நகர்ந்ததை நான் பார்த்தேன், அந்த மோதிரத்தை யாரும் திருடலை, நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்லிடுறான். உடனே அந்த செல்வந்தருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது நான் அங்கே இப்போ இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்லி மழுப்புறாரு, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாரு வீட்டை நோக்கி. ஆனால் அந்த தாத்தா மோதிரத்தை திருடலைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த மோதிரத்தை அந்த செல்வந்தர் தான் சூதாட்டத்தில் வச்சு தோற்று போயிருப்பார். ஆனால் மனைவி திட்டுவாளே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மனைவி கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள என்ன பண்ணுவார், அந்த மோதிரத்தை இந்த வயதான பெரியவர் தான் திருடிட்டாரு அப்படின்னு சொல்ல வந்தார். ஆனால் கடைசியில் அவரால் சொல்ல முடியாமல் பொய் சொன்னதையும் கண்டுபிடிச்சி இன்னும் கேவலமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு போகிறாரு. அதனால் இந்த கடிகாரம் பின்னோக்கி நகர்ந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா இது ரொம்ப அதிசயமான வாட்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, இது சாதாரண ஒரு கடிகாரம் தான். அப்புறம் எப்படி தாத்தா அவர் பொய் சொல்லும்போது இந்த முள் பின்னோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியா, இது அதிர்வுகளை நோக்கி நகரும் இந்த வாட்ச். இந்த கடிகாரத்தில் நம்ம பொய் சொல்லும்போது என்னாகும், எங்கே நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ
இல்லை நம்ம சொல்கிற பொய் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ, இல்லை நம்ம பொய் சொல்கிறதுக்கு பயந்து சொல்லும்போது என்ன ஆகும், நம்ம உடலில் ஒரு நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கத்துக்கு ஏத்தாப்புல அந்த முள்ளை வந்து வேகமாக பின்னோக்கி நகர்ந்துச்சு. ஆனால் நான் அந்த மோதிரத்தை நான் திருடலை. அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பதட்டமும் கிடையாது. அதனால ரொம்ப நான் சாதாரணமாக சொன்னதுனால அந்த கடிகார முள் நகரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சிறுவனுக்கு, ஆஹா எவ்வளோ அருமையான கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா உங்களோட தாத்தா வந்து ரொம்ப அறிவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரித்து பேச்சுக்கிட்டே இந்த கதையும் முடியுது. ஆனால் உண்மை கடிகாரம் இல்லாமல் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரதான் செய்யும் இல்லைங்களா? கடிகாரத்தால் மட்டுமே உண்மை எப்போவுமே மறைச்சி வைக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விடுகதைக்கு என்ன பதில்? காண முடியாது ஆனால் கட்டளையிடுவான், கை கால்கள் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பான், அவன் முன் நின்றால் உண்மை உறங்கும், அவன் பின் சென்றால் உண்மை விழிக்கும், அவன்தான் காலம். இல்லைங்களா? இந்த விடுகதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இந்த பழமொழியோட இந்த விடுகதையும் வேறு கதையோட நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.